விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு பலத்தினூடாக உங்களை நாங்கள் நிறைய விஷயங்களோடு சந்திக்கிறோம். பல முக்கியமான செய்திகள் இன்றைய நாளிலும் உங்களுக்காக இருக்கின்றன. இதிலே விம்பிள்டனில் நேற்றைய தினம் ரோஜர் ஃபெடரர் சாம்பியனாக இருக்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்தது. நேற்றைய நாளின் பரபரப்பான நாயகனாக மாறிப்போனார் ரோஜர் ஃபெடரர். முதல் செட்டில் தோற்று தொடர்ந்து வந்த 3 செட்களிலும் வீறு கொண்டு எழுந்து வெற்றியை பெற்றுக் கொண்டார். இடைநடுவே மழையும் வந்து குழப்பியதும் கொடுக்கலாம், ஞாபகம் இருக்கலாம். அதெல்லாம் பார்ப்பதற்கிடையில் கிரிக்கெட் செய்திகளை விரைவாக பார்த்துவிட்டு இனி விஷயங்களை செல்லலாம். கபில் தேவ் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கின்றார் உலகெங்கும் வாழுகின்ற அதிகப்படியான ரசிகர்களுக்கு, குறிப்பாக சச்சின் ரசிகர்களுக்கு. சச்சினின் சாதனைகளும் முறியடிக்கப்படும் எதிர்காலத்தில் என்று சொல்லியிருக்கின்றார். இது பற்றி ஏன் கபில் தேவ் திடீரென்று இதை சொல்லியிருக்கின்றார் என்றெல்லாம் பார்ப்பதற்கிடையில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்கு போய் வருவோம். பள்ளிக்கலை மைதானம் வழமையாக மழையினால் பாதிக்கப்படக்கூடிய மத்திய மாகாணத்தில் இடம்பெறுகின்ற போட்டி. ஆனால் மழை காரணமாக நேற்றைய தினம் பாதிக்கப்படாமல் அத்தனை ஓவர்களும் வீசப்பட்டு முடிந்தன. முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப இலங்கை அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் பாகிஸ்தானை துடுப்படுத்தாட அனுப்பியது. ஆனால் இலங்கை அணியின் வியூகத்தில் டில்லாரா பெர்னாண்டோவை எடுத்தது மட்டும் இலங்கைக்கு சரியாக வரவில்லை. அவரால் எந்தவிதமான பயனும் நேற்றைய தினம் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். திஸ்ஸர பெர் 63 ஓட்டங்களை கொடுத்து மிகச் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அவர் பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராக எப்பொழுதும் சிறப்பாக செய்து வருகின்றார் என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். நேற்றைய தினமும் பாகிஸ்தானை தொல்லைப்படுத்தியிருந்தார். ஏற்கனவே ஒரு நாள் தொடர் தொடரில் கலக்கிய பிறகு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 63 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை ரங்கநாயகரத்தும் 2 விக்கெட்டுகளை நுவான் குலசேகரவும் வீழ்த்தியிருந்தார்கள். 226 ஓட்டங்களுக்கு பாகிஸ்தான் சுருண்டது. இதில் மிஸ்பா உல் ஹக் மற்றும் அசாத் ஷாபிக் ஆகியோரின் இணைப்பாட்டு மட்டும் இல்லாவிட்டால் இன்னும் குறைவான ஓட்ட எண்ணிக்கையாக இருந்திருக்கும். ஷாபிக் 75 ஓட்டங்களை எடுத்தார். அணித்தலைவர் மிஸ்பா உல் ஹக் 43 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஆனால் இலங்கை அணி இந்த 226 ஓட்டங்களை பாகிஸ்தானை போட்டு உருட்டி எடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இலங்கையின் துடுப்பாட்டம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே ஆட்டமிழந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அனுப்பப்பட்ட தினேஷ் சந்திமால். உண்மையில் அவரை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அனுப்பி தெரிவாளர்கள் பழுதாக்குகின்றார்கள் என்று யோசிக்க தோன்றுகிறது. லஹீர் திருமன்னே, தினேஷ் சந்திமால் போன்றவர்கள் இலங்கையின் கழக மட்ட போட்டிகளில் எல்லாம் அவர்கள் மத்திய வரிசையில் சிறப்பாக ஆடுபவர்கள். அதிலும் சந்திமால் இதுவரைக்கும் கழக அணிக்காக, பாடசாலை அணிக்காக கூட ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியவர் அல்ல. அப்படி இருக்கும் நிலையில் அவரை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அனுப்புவது என்பது உண்மையில் அவரது எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு செயல். அவர் அறிமுகமான போது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 6ஆம் இலக்கத்தில் வந்து சிறப்பாக அரைச்சத பந்தை பெற்றுக் கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நேற்றைய தினம் குறைவான ஓட்டப்பகுதிகளோடு அவர் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து சங்ககார ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். அவர் 416 ஓட்டங்கள் இதுவரைக்கும் நடந்த முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பெற்றுக் கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம். நேற்றைய தினம் ஓட்டமதும் பெறாமல் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் மஹல ஜவதனை பொறுப்பாக ஆடுவார் என்று பார்த்தால் சமியின் பந்து வீச்சில் அவர் ஆட்டமிழந்தார். இலங்கையும் பாகிஸ்தானும் தலா 2 மாற்றங்களை செய்திருந்தன. பாகிஸ்தான் செய்த 2 மாற்றங்கள் 2 வேகப்பந்து வீச்சர்களை அணிக்குள் கொண்டு வந்திருந்தது. வெளியே அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் ஐஜாஸ் சீமாவையும் கடந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசியிருந்த அப்துல் ரஹ்மானையும். உமார் குல் வந்திருந்தார், சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சமி வந்து ஜாவர்தனின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இலங்கை 44 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இன்றைய நாள் ஆட்டம் மிக முக்கியமானதாக இருக்கும். இலங்கை முதலாம் இன்னிங்ஸில் எவ்வளவு ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றதோ அதுதான் இந்த போட்டியின் முடிவை தீர்மானிப்பதாக இருக்கும். பாகிஸ்தானை விட குறைவான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் அது நிச்சயமாக போட்டியின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கக்கூடியது. பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இன்றைய தினமும் ஆடுகளத்தில் நிறைய விடயங்கள் உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி நாங்கள் தென்னாப்பிரிக்கா இப்பொழுது இங்கிலாந்து போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் அவர்களது முக்கியமான போட்டிகள் இடம்பெற போகின்றன. தென்னாப்பிரிக்கா இதற்கு தங்களை முழுமையாக தயார்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. குறிப்பாக தங்களை பொறுத்தவரையில் டி லாங்கே மற்றும் அல்வேரோ பீட்டர்சன் ஆகியோருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டுகின்றன. ஆனால் அவர்கள் சுகப்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புவதாக பயிற்சியாளர் கேரி கர்சன் சொல்கிறார். இன்றைய தினம் அவர்களது முதலாவது பயிற்சி ஆட்டம் இடம்பெறவிருக்கிறது. இந்த நிலையில் கேரி கர்சன் பேட்டி அளிக்கும் போது இன்றைய தினம் சமசெட் பிராந்தியத்தோடு விளையாட போகிறார்கள். தங்களை பொறுத்தவரையில் தங்களது தயார்படுத்தல்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதாகவும் ஆடுகளத்தில் பொதுவாக இங்கிலாந்து ஆடுகளுக்கு, இங்கிலாந்து கால்நடைகளுக்கு தங்களது வீரர்கள் அநேகர் பழக்கப்பட்டிருந்ததாக, குறிப்பாக பிராந்திய ஆட்டங்களில் விளையாடியதால் பழக்கப்பட்டிருந்ததாகவும், எனவே இன்றைய தினம் தங்கள் நம்பிக்கையோடு விளையாடப் போவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 2 முக்கியமான ஆட்டங்கள் இடம்பெற போகின்றன. ஒன்று ஸ்காட்லாந்து கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியானது இடமாற்றப்பட்டது. காரணம் ஸ்காட்லாந்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக. இதுபோல அயர்லாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இன்றைய தினம் இடம்பெற போகிறது. பங்களாதேஷ் தங்களை பொறுத்தவரையில் 2020 போட்டிகளில் தாங்கள் தடுமாறிக் கொண்டிருப்பதால் இப்பொழுது அயர்லாந்து, நெதர்லாந்துக்கு செல்கின்ற சுற்றுலாவின் போது தாங்கள் தங்களது தரப்படுத்தலை உயர்த்திக் கொள்ளப் போவதாக, அதற்கு ரொம்ப முனைய போவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பங்களாதேஷை பொறுத்தவரையில் வெளிநாடுகளில் மிக மோசமாக விளையாடி வருகின்றார்கள். இதில் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அணிகளுக்கு எதிராக கூட இவர்கள் மோசமாக விளையாடுகின்றார்கள். 2010 ஜூலையில் இவர்கள் வெளிநாட்டு சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டிருந்த வேளையில் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அணிகளுக்கு எதிராக தலா ஒவ்வொரு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தோற்றதோடு நெதர்லாந்துக்கு எதிராக அவர்கள் நெதர்லாந்துக்கு எதிராகவும் தோற்றிருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் அயர்லாந்துக்கு எதிராக உலக 2020 போட்டியில் இங்கிலாந்தில் வைத்து அவர்கள் தோற்றிருந்தார்கள் என்பதால் இம்முறை அந்த முடிவுகளை மாற்றிக்கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். கங்குலி 2-3 விடயங்களை நேற்றைய தினம் பேசியிருந்தார். வழங்கிய பேட்டி ஒன்றில் 2008ஆம் ஆண்டு தான் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றது தன்னை பொறுத்தவரையில் இன்று வரை ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்று சொல்கின்றார். குறிப்பாக 113 டெஸ்ட் போட்டிகளை அவர் விளையாடியிருந்த 4 வருடங்களுக்கு முதல் ஓய்வு பெற்றிருந்தார். இன்னும் 2 வருடங்கள்
தன்னால் விளையாடி இருக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். குறிப்பாக இலங்கைக்கு வந்து அஜந்தா மெண்டிஸுக்கு எதிராக இலங்கை அணி தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில், அவர்கள் தடுமாறி சென்ற வேளையில் தனது ஓய்வை அறிவித்திருந்தார். உண்மையில் உள் அரசியல் ஏற்பட்ட நிறைய சிக்கல்கள் தான் தனது ஓய்வுக்கான காரணம். இன்னும் 2 வருடங்களாவது தான் விளையாடி இருக்கலாம் என்று கவலைப்பட்டிருந்தார். இன்னும் ஒரு விடயத்தை அவர் சொல்லுகின்றார். லியண்டர் பயஸும் மகேஷ் பூபதியும் இணைந்து ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்காக பதக்கத்தை வென்று கொடுப்பார் என்று பார்த்தால் உள்ளே ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக அவர்கள் உடைந்து போனார்கள். தனக்கு கவலை அளிக்கின்ற விடயம் என்று டென்னிஸை பற்றியும் கவலைப்படுகிறார். கபில் தேவ் நேற்றைய தினம் பகிரங்கமாக வழங்கிய பேட்டி ஒன்று குறிப்பிடுகிறார். சச்சின் டெண்டுல்கர் மிகச்சிறந்த ஒழுக்கமுடையவர். அவரது சாதனைகள் உண்மையில் மதிக்கப்படக்கூடியவை. இவ்வாறு ஒருவர் கிரிக்கெட்டுக்கு தன்னை அர்ப்பணித்தது கிடையாது. ஆனாலும் இப்பொழுது விளையாடப்படுகின்ற கிரிக்கெட்டின் எண்ணிக்கையை பார்த்தால் அவரது சாதனை எதிர்காலத்தில் முறியடிக்கப்படும் என்று சொல்கிறார். குறிப்பாக தாங்களை பொறுத்தவரையில் தான் விளையாடும் போது சுனில் கவாஸ்கரை விட உலகத்தின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஒருவர் வருவாரா என்று தாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சுனில் கவாஸ்கரோடு விளையாடிய தனக்கு கபில் தேவோடு விளையாட ஆரம்பித்த பிறகு டெண்டுல்கரோடு விளையாட ஆரம்பித்த பிறகு டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கரை முந்துவார் என்று தான் எதிர்பார்த்ததாகவும் அதை அவர் நிகழ்த்தி காட்டியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சச்சின், கம்ப்ளி என்ற 2 பேரும் கிரிக்கெட்டில் தங்களை நிரூபித்துக் கொண்டு வளர்ந்து வந்த இளம் புயல்களாக வந்தவர்கள். ஆனால் சச்சின் தனது ஒழுக்கம் மூலமாக உயர்ந்து வந்ததாகவும், கம்ப்ளி தனது ஒழுக்கவியல் நடவடிக்கைகளால் தாழ்ந்து போனதாகவும் கபில் தேவ் இளையவர்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார். கபில் தேவ் சொல்கின்றார். ஆனால் சச்சினின் சாதனைகள் முறியடிக்கப்படும் காரணம் இப்பொழுது விளையாடப்படுகின்ற கிரிக்கெட்டின் எண்ணிக்கை மிக அதிகம். எனவே யாராவது ஒரு இளையவர் கூடுமான சீக்கிரம் அறிமுகமானால் சச்சினின் சாதனைகளும் முறியடிக்கப்படும் என்று தான் நம்புவதாக சொல்லியிருக்கின்றார். டென்னிஸ் செய்திகளை பார்த்து விட்டதெல்லாம் நேற்றைய தினம் விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் ஆட்ட இறுதிப் போட்டி இடம்பெற்றது. லண்டனின் விம்பிள்டன் மைதானம் சென்டர் கோர்ட்டில். இதில் பிரித்தானியாவின் அண்டி மரை ரோஜர் பெடரரை சந்தித்திருந்தார். ரோஜர் பெடரர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். ஏற்கனவே 6 தடவை விம்பிள்டன் பட்டங்களை வென்றிருந்தவர். 16 கிராண்ட் ஸ்லாம்களை வென்றிருந்தவர். 76 வருடங்களாக இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வீரரும் இதுவரைக்கும் விம்பிள்டன் வென்றதில்லை என்ற கவலையோடு இங்கிலாந்து ரசிகர்கள் மிகுந்த ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் நேற்றைய தினம் தங்களது நாட்டின் செல்ல குழந்தையான அண்டி மரை. ஆனால் மரை முதலாவது செட்டை 6-4 என்று தோற்கடித்த போது எல்லோருக்கும் ஒரு ஆர்வமும் அதுபோல ரோஜர் பெடரரின் உலகளாவிய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் ஏற்பட்டது. ஆனால் பெடரர் மீண்டும் திரும்பினார். 7-5, 6-3, 6-4 என்று தொடர்ந்து வந்த 3 செட்களையும் வென்று இலகுவாக இந்த பட்டத்தை வென்றெடுத்திருக்கின்றார். இதன் மூலமாக தரப்படுத்தலில் முதலாம் இடத்தை மீண்டும் தக்க வைத்திருக்கின்றார். 31 வயதாகின்றது அவருக்கு. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியோடு 2 செல்ல குழந்தைகள், அந்த இரட்டை குழந்தைகளும் நேற்றைய தினம் போட்டிகளை பார்க்க வந்திருந்தார்கள். ரோஜர் பெடரர் மிக விட்டுக் கொடுக்காமல் போராடியதும், அதுபோல மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதும் ரோஜர் பெடரர் தனது ஆதிக்கத்தை அதிகமாக நிலைநிறுத்தியதும் இங்கே கவனிக்கக்கூடியது. இறுதியாக 4 செட்களில் 3-1 என்று ரோஜர் பெடரர் வெற்றியை பெற்றுக் கொண்டார். அவரது 7வது கிராண்ட் ஸ்லாம், 7வது விம்பிள்டன், 17வது கிராண்ட் ஸ்லாம் என்பது முக்கியமானது. உலகத்தில் இதுவரைக்கும் கூடுதலான கிராண்ட் ஸ்லாம்களை வென்றவர்கள் யாரும் கிடையாது. விம்பிள்டனில் கூடுதலான சாதனைகளை நிகழ்த்திய பீட் சாம்ப்ராஸ் நேற்றைய தினம் நிகழ்த்தி இருக்கின்றார். அவரை சமப்படுத்தி இருக்கின்றார். இதுவேளை பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருந்தார், பீட் சாம்ப்ராஸ் தன்னை பொறுத்தவரையில் தனது ஹீரோ, அவரை தான் சமப்படுத்தி இருப்பது தனக்கு பெருமை தருகின்ற விடயம் என்று சொல்லியிருக்கின்றார். இதே வேளையில் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளிலும் ரோஜர் பெடரர் ஒற்றையர் ஆட்டத்தில் தங்கப்பதக்கத்துக்கு குறிவைத்திருப்பதும், இரட்டையர் ஆட்டத்தில் அவரது நாட்டை சேர்ந்த ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரிங்கோவோடு இணைந்து விளையாட போவதும் 2 பதக்கங்கள் சுவிட்சர்லாந்துக்கு கிடைக்கும் போல தெரிகின்றது. இதுவேளை நேற்றைய தினம் இன்னும் ஒரு போட்டியும் இடம்பெற்றது. இது கலப்பு இரட்டையர் ஆட்ட போட்டி. இந்த போட்டியில் இந்தியாவின் லியண்டர் பயஸ் மற்றும் ரஷ்யாவின் எலனா வெஸ்டர்னா ஜோடி நேற்றைய தினம் கடுமையான போட்டியை வழங்கும் என எதிர்பார்த்தாலும் அமெரிக்காவின் மைக்கேல் பிரையன் மற்றும் லீசா ரேமண்ட் ஜோடியிடம் தோற்றிருக்கின்றது. இதன் மூலமாக பிரையன் ரேமண்ட் ஜோடி நேற்றைய தினம் 2-1 என்ற செட் கணக்கில் இந்த பதக்கத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். பெண்கள் ஒற்றையர் ஆட்டத்தில் செரனா வில்லியம்ஸ் வெற்றி பெற்றது நீங்கள் நடந்தது. மேலதிக விவரங்கள் உங்களுக்காக இரவு 7:50 வரும். விடைபெறும் முதல் இன்னும் ஒரு விஷயம். நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரிட்டிஷ் கிராண்ட் பிரீ போட்டியில் மார்க் வெபர் சாம்பியனாக இருக்கின்றார். அவரது 9வது கிராண்ட் பிரீ போட்டியை வென்றெடுத்திருக்கின்றார். 35 வயதான ஆஸ்திரேலியர் இங்கிலாந்தில் வைத்து வெற்றியீட்டிருக்கின்றார் என்பது இங்கே முக்கியமானது. மேலதிக விவரங்கள் இரவு 7:50. விடியல் தரும் விளையாட்டு பலம்.